ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் சம்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே, அக்டோபர் 26. இப்போ சிவகங்கை அவுட்டர் ரிங் ரோடில் ஒரு 12வது கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி லாங் ரன்னா 25 கிலோமீட்டர் ஓடலாம் அப்படின்னு பிளானு. ஸோ சிவகங்கையிலேருந்து, அதாவது என்னோடய வீட்டிலேருந்து என்னோடய கிரவுண்டு, என்னோடய அகாடமி, என்னோடய வில்லேஜ் மேரத்தான் வில்லேஜுக்கு 5 கிலோமீட்ரு. ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டில் இருந்து அப்படியே சுற்றி அவுட்டர் ரிங் ரோடை பிடிச்சி மானாமதுரை ரோடை பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். இது வரையும் 12 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நேற்று போய் அந்த தண்ணி தேங்கி இருந்ததை உடச்சி விட்டு வந்தோம். அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம் பிளான். பேசுகிறதுனால ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. தண்ணியே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். தண்ணியே இல்லாமல் ஓடுறது தப்பு, ஆனால் அதுக்கு நான் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் என் உடம்ப. ஏன்னா டேவிட் காக்கிங்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஆனால் அவரை பார்த்துட்டு தான் ஓட ஆரம்பிச்சேன்னு கேட்டால் கிடையாது. எனக்கு ஓடுறதை பற்றி யாரையுமே பார்க்கல, அதுவாக உள்ளுணர்வு என்ன சித்திராத நாயே ஓடுறா அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளை மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க ஓடுறதுல. தன்னைத்தானே வருத்திருக்காங்க, சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, வருத்திருக்காங்க. ஸோ அதுலேயும் அவர் வந்து 50 டிகிரி செல்சியஸ்லாம் ஒரு பாலைவனத்துலாம் ஓடி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் செட்டு உடம்பு வேணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலைக்கும் பழக்கப்படுத்திக்கிறோம். நம்ம ஹைட்ரேஷன் பேக் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக பண்ணி எடுத்துக்கிட்டு ஓடுறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ 14.5 கிலோமீட்டர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம கிரவுண்டு வந்துடும். பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். சப்வே ஃபுல்லாக தண்ணியாக கிடக்கு. ஸோ சைடில் தான் ஏறி போகணும், ரயில்வே ட்ராக்கை தாண்டி. சரி. இப்போ சேனலை இந்த இடத்துல இருந்து தோண்டி விட்டுருக்கோம்ல, அடுத்து மண் காஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஒரு சேனல் தோண்டி விட்டுட்டு இப்படியே பாதையை போட்டுவிட்டு இந்த இடத்துல இருந்து சேனல் தோண்டிட்டோம்னா எல்லா தண்ணியும் அதோட போயிடும். இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து சேனலை தோண்டி பாதையை இது மேலே கல்லோ ஒரு பைப்பு தூம்பு மாதிரி இருக்கும்ல, அதை போட்டுட்டு அதுக்கு மேலே டேப்பர் அடிச்சிட்டோம்னு வைங்களேன், அது மேலே வண்டி கிண்டி போயிட்டு வர்றது பாதையை ஆக்கிக்கலாம். கீழ் வழியாக தண்ணி போயிடும் அந்த தூம்பு வழியாக. அப்படி தான் பிளானு. பார்ப்போம். மண்ணுக்கு காலெல்லாம் ஷூவெல்லாம் ஒட்டிருச்சு, வெயிட் ஆயிடுச்சு. பதினேழு கிலோமீட்டர் ஆயிருக்கு. இன்னொரு 5, 2, 8, 7 கிலோமீட்டரு. ஊரை விட்டு வெளியில் எந்த சைடு எவ்வளோ தூரம் வந்தாலும் ஊருக்கு 2 சைடும் ரோட்டில் பைபாஸில் இந்த குப்பையை கொட்டி வச்சு எல்லா கழிவும், இப்போ ஊரில் ஏதாச்சும் ஒரு குப்பை சேருதுன்னா அந்த குப்பையை யாருக்கும் தெரியாமல் நைட்டாக வந்து 2 பைபாஸுக்கும் ஓரத்தில் ஒட்டிட்டு போயிடுறாங்க. ஊருக்குள்ள வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 250 மீட்டர். முடியல, நாக்கெல்லாம் வறண்டுருச்சு. $48. 25 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தண்ணியே குடிக்கல சுத்தமாக. இப்போ போகிறப்போ வச்சுட்டு போனது இப்போ தான் எடுத்து குடிக்க போகிறேன். ஓரளவுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு எனர்ஜி இருந்தாலும் போதும். இன்றைக்கி முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷனாக நாளைக்கு கல்யாணம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. போகலைன்னா அவ்வளோதான், கொண்டே விடுவேன். இப்படி தான் இருக்குது. ஓடணும், ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டம்.
சுத்தமாக தண்ணியே குடிக்கலையா, வாயெல்லாம் அந்த ஜெல்லு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஒட்டுது. அதுக்குமே வரும். ஆரம்பத்துலேருந்து நான் நான் 15 கிலோமீட்டர் சிவகங்கையிலேருந்து மானாமதுரைக்கு ஓடும்போது, நான் இதை ப்ரொமோட் பண்ணல, ஆரம்பத்துலேருந்து சிவகங்கையிலேருந்து நான் மானாமதுரைக்கு ஓடும்போது தண்ணி இல்லாமல் தான் ஓடினேன். ஸோ அது மாதிரியே என் உடம்பு வந்து நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா, 25 கிலோமீட்டரு 32 வரையும் கூட நான் தண்ணி இல்லாமல் ஓடுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும், நான் மதுரைக்கு ஒரு தடவை இங்கேருந்து பூவந்தியிலேருந்து கிளம்பி எத்தனை மணிக்கு கிளம்புனேன்னா ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு இறங்கி பஸ்ஸை பிடிச்சி 8 மணிக்கு இறங்கி ஓடணும்னு ஒரு அர்ஜு இறங்கி 9:30 வரையும் மீனாட்சி தெப்பக்குளம் வரையும் ஓடி போனேன் நான். அது ஒரு 18 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. நடந்து கடைசி ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து இந்த சைடு மரம் இருக்கிறதுனால பெருசா ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறம் பைபாஸை பிடிச்சிட்டா சுத்தமா மரம் கிடையாது. 9 மணிக்கு மேல வெயில். மனுஷனாடா நீங்க எல்லாம் அழுத்தப்பட்டு வெயில் பொழந்து இருக்குது. பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஓட முடிச்சு. அதுக்கடுத்து சரியான வெயில் எடுத்துதான் முடியல. அதனால நடந்தே வர ஆரம்பிச்சேன். இப்பெல்லாம் 17 கிலோமீட்டர் தான் இருக்கு. நான் இன்னைக்கு செட் பண்ணது 18 கிலோமீட்டர் முடிய 1 கிலோமீட்டர் இருக்கு. அதனால இந்த தெப்பக்குளத்தை ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் பிடிக்க வேண்டியதுதான். 18 பிடிக்கலைன்னா ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ அந்த மாதிரி இப்போ டேவிட் காகின்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு டேவிட் காகின்ஸாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இன்னமும் அப்படி தான் ஆகணும் அப்படின்றது என்னோட இது. ஏன்னா இன்னமும் முரட்டத்தனமாக அந்த வெயில் மழை இதெல்லாம் பார்க்காம ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட பேக் இப்போ வாங்கணும்னா அதுக்கு ஒரு 10,000 ரூபா ஆகும். நானும் வாங்கணும்னு பார்க்குறேன். இந்த இஎம்ஐ அப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ வந்து இங்கிலாந்துலேருந்து கொண்டு வரேன்னு இருக்காரு. அவர் கொண்டு வந்தாருன்னா அந்த பேக் வச்சு யூஸ் ரன்னை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்துட்டு யாரும் வந்து தண்ணி இல்லாமல் ஓடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் அதை செய்யாதீங்க. அவ்வளோதான். என்ன அப்புறம் இந்த மூக்கில் இருக்க ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இது வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நல்லா மூஞ்சியை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த இடத்த அதுக்கப்புறம் கரெக்டாக கண்ணாடியை பார்த்து ஒட்டிட்டு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா ஃபுல் ரன்னுக்கும் நிற்கிது. இங்கே வந்து நம்ம வேர்வையோடு ஓட்டணும் அப்படின்னா பாதியிலே எடுத்துக்கிறது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஹார்ட் ரேட்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று பண்ணணும். நம்ம ஒரு வருஷமாச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட பேஸ் எல்லாம் குறைச்சிட்டு அதுக்கேற்ற செஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணோம்னா நம்ம ரன்னுக்கு ஒரு 0.5% 10% ஆட் ஆகுமே தவிர்த்து, இதை வாங்கி இப்போ நோ பிளாஸ்ட் நல்லா இருக்குது, அடிஜீரோ நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ரிவ்யூ கிடைக்குதுன்னா அதை வாங்கி ப்ராக்டிஸே பண்ணாமல் போட்டுட்டு என்ன வரலை அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா, முதல்ல நம்ம 100% எஃபிஷியன்சி ஃபுல் எஃபர்ட் போடணும். அதை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நான் கடைசியாக அந்த 118 ரெக்கவரி ரன் போனேன் இல்லை, 118 BPM, அதெல்லாம் இதை போட்டுட்டு தான் போனேன். ஸோ அதனால கூட இருக்கலாம். நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கேட்ட வரையும் இது நல்லா இருக்குன்னு எல்லாருமே ரிவ்யூ சொல்கிறாங்க. ஸோ அதனால சொல்கிறேன். இந்த பிராண்டெல்லாம் எந்த பிராண்டெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆரம்பத்தில் இதை வாங்க. நீங்கள் மூக்கடைப்பெல்லாம் இருந்ததுன்னா இதை போட்டுங்க, கொஞ்சம் ஓப்பன் ஆகுன்றாங்க. நான் மூக்கடை பண்ணிக்கிறேன் போட்டேன், கொஞ்சம் ஓப்பனாக ஆகுது. ஓட்டினதுக்கப்புறம் கை வலிக்குது.